வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நம்ம அதுக்கு முன்னாடி செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம் நேற்று. அந்த செட்டப்ஸ் எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு பார்ப்போம். வழக்கம் போல் நம்ம செட்டப் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்குங்க. நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளியே வந்திருக்கோம். நம்ம செட்டப் என்ன பண்ணோம் அப்படின்னா, மினிமம் ரிஸ்க்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வருவோம். இந்த மாதிரி தான் நம்ம செட்டப் கொடுப்போம். நம்ம செட்டப் நேற்று வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிச்சு. ஃபினான்ஷியல் நியூஸையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. அது எப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம், அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணோன்னா எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நம்மளோட செட்டப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்றது ஃபுல் டீட்டெயில் தெரியும். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்குன்னு தனியாக எதுவும் வீடியோ போடல. அதனால் என்ட்ரி எக்ஸிட் வீடியோ பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கிளியராக இருக்கும். நம்ம எப்போ என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, சிம்பிளான வேலை தான். நம்ம செட்டப்பை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். டெய்லி அனாலிசிஸ் வீடியோவை விடாமல் கண்டினியூஸாக பார்த்தா மட்டுமே போதும். ஓகே, நம்ம நேற்றுக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நேற்று ஃபினான்ஷியல் நியூஸ், அதனால் வந்து ஒரு ஃப்ளாட் லைன் தாங்க, ரொம்ப நேரம் ஃப்ளாட் லைனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு செட்டப் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுங்க. 23618 நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். நம்ம எந்த ஒரு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி ஆகிறது கிடையாது. 23593 ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட். நெக்ஸ்ட்டு சேம் இதே லைனை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சுங்க. ரொம்ப பிக் கன்ஃபர்மேஷனுங்க. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம 23472 என்ட்ரி ஆகிருப்போம். 23472 என்ட்ரி ஆகி நமக்கு 2336 ப்ராஃபிட்டும் புக் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுங்க. நம்மளோட 2 லைனையும் செட்டப் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. 110 பாயிண்ட்ஸ் செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட்டுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒரு ரிவர்சல் அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் 23433 வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. இங்கே இருந்து நமக்கு மறுபடியும் வந்து 23567 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்குங்க. 130 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. 23567 வரைக்கும் 130 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்கு. தேர்டு ட்ரேடு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் 30 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரேடு 110 பாயிண்ட்டு, தேர்டு ட்ரேடு 130 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு டவுனுங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடையாது. மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ரிவர்சலும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. திரும்பி டவுனு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போங்க. 23341 என்ட்ரி ஆகிருப்போம். திருப்பி இது ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிச்சு. ரிட்டர்ன் போய் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து இந்த கேண்டிலோட ஹையில் செட் பண்ணியிருப்போம். நம்ம 30 பாயிண்ட்ஸில் மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டோங்க. சரிங்களா. மறுபடியும் நம்ம 30 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம். திரும்பி நமக்கு ரிட்டர்னில், அதாவது நம்ம 4 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ரூல்ஸ் படி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி 4 ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 2 ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணோம். 110 230 130 ஆல்மோஸ்ட் 2 ட்ரேடும் 240 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. 2 ஸ்டாப் லாஸ் 30 30 60 பாயிண்ட் போக 180 பாயிண்ட்ஸ் நம்ம இப்போயும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். 180 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செட்டப் எப்படி வேலை செஞ்சிச்சு அதுக்கப்புறமோன்றதுக்காக நம்ம பார்ப்போம். நம்ம செட்டப்பை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகியிருந்தாலும் மறுபடியும் 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. நம்மளோட என்ட்ரி வந்து 23427 என்ட்ரி ஆகிருப்போம். 23530 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். நம்ம செட்டப் பாருங்கள். நம்ம செட்டப் எப்படி 100%
பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இந்த செட்டப்பை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். இனி நம்ம நாளைக்கான செட்டப்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து யார் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறோமோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அக்யூரேசி லெவல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட செட்டப் வந்து என்ன அப்படியா 23532 ஃபஸ்ட்டு டார்கெட். இது ஃபஸ்ட்டு செட்டப். இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 23601. இது டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 23683. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 23769. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 23843. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 23918. இதோட டார்கெட் வந்து செவன்த்து செட்டப் 24031. கிளாஸ் எயித்து செட்டப் 24123. சேம் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டவுனுக்கான செட்டப் பார்ப்போம். 23462 23683. இது வந்து ஃபஸ்ட்டு செட்டப்புங்க. இது வந்து செகண்ட் செட்டப், தேர்ட் செட்டப் 23312. ஃபோர்த்து செட்டப் 23263. ஃபிஃப்த்து செட்டப் 23200. சிக்ஸ்த்து செட்டப் 23124. செவன்த்து செட்டப் 23045. நாளைக்கு முக்கியமான ஒரு செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 23200. இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு 23200 கிட்ட வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. இந்த இடம் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மேபி இங்கே நிறையா ஸ்டாப்லஸ் ஹண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். சேம்ங்க, பேங்க் நிஃப்டியும் வந்து நம்மளோட செட்டப் வந்து ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்குங்க. ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான் புக் பண்ணி கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட செட்டப் வந்து எவ்வளோ அக்யூரஸியாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு. இதை பார்த்துட்டு நம்ம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணும் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செட்டப் வந்து அவ்வளோ 100% அக்யூரஸியாக வேலை செய்யுங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி நேற்றுக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்த்துடலாம் அனலைசிஸ் பண்ணி. நம்ம கொடுத்த ட்ரெண்ட் லைனாக ஃபஸ்ட்டு லைனாக பிரேக் அவுட் பண்ணிச்சுங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அதே லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நாம் இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 49703 என்ட்ரி ஆகிருக்கோங்க. சேம் இங்கே இருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகி 50009 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 300 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் ட்ரேட் நமக்கு செகண்ட் ட்ரேடை பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அதே லைனே ரிவர்சல் ஆகிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே என்ட்ரியும் ஆகிருப்போம். 49845 என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு 900 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட்டுங்க. சேம் நம்ம கொடுத்த அதே 6-7 லைனையும் பிரேக் அவுட் பண்ணி 48970 வரைக்கும் நம்ம கொடுத்த லைனுக்கு வந்துருச்சுங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து 49845 புக் ஆகிருக்கோம். 48925 வரைக்கும் ப்ராஃபிட்டுங்க. 900 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு செகண்ட் ட்ரேடு வெளியே வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேட் 300, செகண்ட் ட்ரேட் 900 பாயிண்ட்ஸுங்க. தேர்டு ட்ரேடு இதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. 49139 புக் ஆகிருப்போம்.
புக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தது 49670. அதாவது 49139 என்ட்ரி பண்ணி 49670 எக்ஸிட் ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 530 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து 1700 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி மட்டும் புக் பண்ணியிருக்கோம். 180 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் புக் பண்ணியிருக்கோம். இதை விட வேறு யாராலையும் செட்டப் தர முடியாதுங்க. நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். இதுதாங்க நம்மளோட செட்டப்போட பெனிஃபிட்டும் பெஸ்ட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும்னா 49674. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 49832. தேர்ட் செட்டப் 49945. ஃபோர்த்து செட்டப் 50074. ஃபிஃப்த்து செட்டப் 50263. சிக்ஸ்த்து செட்டப் 50445. செவன்த்து செட்டப் 50666. எயித்து செட்டப் 50812. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப். சேம் அதே மாதிரி டவுன் சைடு ஃபஸ்ட்டு செட்டப் 49455. செகண்ட் செட்டப் 49278. சாரி 49278. தேர்ட் செட்டப் 49149. ஃபோர்த்து செட்டப் 49069. ஃபிஃப்த்து செட்டப் 48938. சிக்ஸ்த்து செட்டப் 48882. செவன்த்து செட்டப் 48721. எயித்து செட்டப் 48596. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி டவுனுக்கான செட்டப். இந்த 2 செட்டப் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து யாரெல்லாம் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ ப்ராப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செட்டப் அக்யூரசி லெவல் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.